வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு உண்மையிலே வியக்க வைக்கக்கூடிய ஆதரவு. உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அமெரிக்காவின் உளவு பிரிவு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதாவது ஒரு ரகசிய தகவலை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த ரகசிய தகவல் மிகவும் பரபரப்பான ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை விட ட்ரம்ப் அவர்களுடைய குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக அதிர வைத்திருக்கக்கூடிய ஒரு ரகசிய ஆவணமாக அது இருக்கிறது என்பதுதான் நிஜம். அப்படி அந்த உளவு பிரிவை சார்ந்த அதிகாரிகள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அறிக்கை என்ன, அதில் ட்ரம்ப் அவர்களுடைய குடும்பத்திற்கு என்ன பாதிப்பு ஏற்படுவதாக இருக்கிறது, இவை போன்ற சில செய்திகளை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியதிருக்கிறது. எனவே இந்த காணொளியில் அது சார்ந்த சில திடல்களோடு நாம் பயணிப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன். அமெரிக்காவை மையப்படுத்திய ஒரு காணொளி என்கின்ற காரணத்தினால் தற்பொழுது அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் பெரும்பாலான வெளிநாட்டவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது என்ற செய்தி வருகிறது. அது என்னவென்றால், தற்காலிக விசா வைத்திருக்கக்கூடியவர்கள் நிரந்தர விசாவிற்கு அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டுமென்றால் அமெரிக்காவிலிருந்து அவர்கள் விண்ணப்பிக்கக்கூடாது, அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு போய் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஒரு அதிரடியான ஒரு முடிவை ட்ரம்ப் அவர்களுடைய அந்த நிர்வாகம் எடுத்திருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. இது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு குறிப்பாக இருக்கிறது. எனவே அதை முதலில் உங்களிடம் சொல்லிவிட்டு நாம் இந்த காணொளி சார்ந்த கருத்துக்குள் செல்லலாம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போர் சார்ந்த களங்கள் அனைத்துமே நமக்கு தெரிந்த ஒரு விடயம்தான். ஆனால் 2020ஆம் ஆண்டு அமெரிக்கா ஈரானில் ஒரு தாக்குதலை நடத்தியது. அப்படி தாக்குதலை நடத்திய பொழுது காசிம் சுலைமானி என்கின்ற ஈரானின் இராணுவ தளபதியாக விளங்கியவர் மரணத்தை தழுவிவிடுகிறார். அவர் அழிக்கப்பட்டார் என்றுதான் அதில் உள்ள பதம். தங்களுடைய நாட்டின் இராணுவ தளபதி அழிக்கப்பட்டு விட்டார் என்கின்ற கோபம் ஈரானுக்கு இருந்தது. ஈரானிடம் அந்த கோபம் மேலோங்கி இருந்த அதே வேளையில் இந்த சுலைமானி அவர்கள் பல தீவிரவாத அமைப்புகள், ஆதரவு நிலை அமைப்புகள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம், ஈரானின் ஆதரவு நிலை அமைப்புகளுக்கு இவர் மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்து கொண்டிருந்தார். எனவே சுலைமானிக்கு அந்த தீவிரவாத அமைப்புகள் மத்தியில் ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பும் இருந்தது. எனவே தங்களுக்கு ஆதரவு களமாக இருந்த காசிம் சுலைமானி அவர்களை அமெரிக்கா அழித்து விட்டது என்கின்ற கோபம் அந்த தீவிரவாத அமைப்புகள் மத்தியிலே மிக தீவிரமாக நிழலாடி கொண்டு இருந்தது. அதற்கு அவர்கள் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுக்கிறார்கள். அப்படி பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றால் ட்ரம்புடைய குடும்பத்தில் ஒருவரும் உயிரோடு இருக்கக்கூடாது என்ற முடிவு எடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் ட்ரம்ப் அவருடைய மூத்த மகள் இவான்கா ட்ரம்ப் அவர்களையும் அவருடைய கணவர் ஜாரட் குஷ்னர் அவர்களையுமே அழிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து அதற்கான ஒரு நகர்வுகளை எடுக்கிறது ஹிஸ்புல்லா என்கின்ற அமைப்பு. இந்த அமைப்பின் முக்கிய தலைவராக, அந்த அமைப்பை நிர்வகிக்கக்கூடிய தலைவராக இருந்தவர் முகமது பாகர் சரத் சாவுத் அல்சதி என்கின்றவர் தான் இதற்கு முதன்மையான தலைவராக இருந்தார். அந்த முதன்மையாக தலைவராக இருந்தவர் ஈராக்கில் இருந்து செயல்படக்கூடியவராக இருந்தார். இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டது. காரணம், ஈரான் தான் அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு களத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஈராக்கிலிருந்து ஈரானுக்கு ஆதரவான களங்கள் இருக்கிறது என்கின்ற அந்த விடயம் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. எனவே இந்த முகமது பாகர் அந்த தலைமை, இந்த ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு வரைபடத்தை அவர் வரைந்து அதற்கான நிகழ்வுகளை எடுத்து வைக்கிறார். ட்ரம்பருடைய வீடு, ட்ரம்பருடைய குடும்பம், அவர்கள் எந்தெந்த இடங்களுக்கு செல்வார்கள் போன்ற அனைத்து விடயங்களையும் மிக துல்லியமாக அவர்கள் வரைபடமாக எடுத்து எந்த இடத்திலிருந்து தாக்குதலை நடத்தினால் அந்த தாக்குதலில் யார் உயிரிழப்பதற்கான ஒரு களமாக அமையும் என்கின்ற விடயங்கள் மிக துல்லியமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த இவான்கா ட்ரம்ப் அவர்களை அழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்திருக்கிறது. இந்த விடயம் அமெரிக்காவின் உளவு பிரிவுக்கு அந்த செய்திகள் சேருகின்றன. உளவு பிரிவு இதை குறித்து தீவிரமாக ஆய்வு செய்கின்றது. ஆய்வு செய்கின்ற பொழுது அமெரிக்காவிற்கு உள்ளே ஹிஸ்புல்லா அமைப்பை சார்ந்தவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும்,
அவர்களுடைய திட்டமிடுதல் ட்ரம்ப் அவர்களுடைய குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக அழித்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்காக பயிற்சி எடுக்கப்பட்டவர்கள் அமெரிக்காவிற்குள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை உறுதிப்படுத்துகிறது அமெரிக்காவின் உளவுப்படை. ஆனால் அதற்கு அதிர்ச்சியாக இன்னொரு சம்பவம் கிடைக்கின்றது. மிக துல்லியமான ஒரு வரைபடத்தை அந்த தீவிரவாத அமைப்பு கையில் எடுத்திருக்கிறது என்று. இந்த வரைபடம் அந்த தீவிரவாத அமைப்பிற்கு எப்படி சென்றது, அதாவது ட்ரம்ப் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய வீடு, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவருடைய வீடு, இந்த வீட்டிற்கு எந்தெந்த வழிகள் இருக்கிறது, எப்படி தப்பித்து செல்லலாம், எந்த இடத்தில் போனால் தாக்குதலை நடத்தலாம் போன்ற பல விடயங்கள் மிக துல்லியமாக அதிலே அந்த வரைபடத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. உளவு பிரிவுகளின் கண்களை மண்ணை தூவிவிட்டு இப்படி ஒரு வரைபடத்தை எப்படி அந்த ஹிஸ்புல்லா அமைப்பு உருவாக்கியது என்கின்ற விடயத்தில் வியந்து போய் நிற்கிறதாம் அமெரிக்காவின் உளவு அமைப்பை சார்ந்த அந்த நிர்வாகிகள். எனவே தற்பொழுது ட்ரம்ப் அவருடைய குடும்பம் சார்ந்தவர்களுக்கு பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அந்த உளவு பிரிவு சார்பில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி இந்த செய்தி இப்பொழுது பரபரப்பாக அமெரிக்காவிலிருந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நியூயார்க் போஸ்ட் என்கின்ற பத்திரிகையில் இந்த விவரங்கள் மிக தெளிவாகவே எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. அதாவது ட்ரம்ப் அவர்கள் குடும்பத்திற்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. இந்த அச்சுறுத்தல் எந்த வடிவத்தில் வருவதற்கான களமாக இருக்கிறது, இதில் யார் இதில் அதாவது இந்த தாக்குதலை முன்னெடுத்து நடத்துவதற்கான களங்களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பின்னால் இருந்து யார் உதவி செய்து கொண்டிருக்கின்றார், அமெரிக்காவில் யாருடைய இடங்களில் இருந்து இந்த தாக்குதல் நடத்துவதற்கான களங்கள் பேசப்பட்டிருக்கிறது, இந்த ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு அமெரிக்காவில் யார் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார் போன்ற பல விடயங்கள் இப்பொழுது ஆய்வுக்குள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையில் இந்த நியூயார்க் போஸ்ட் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த விடயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை அமெரிக்காவிற்கு உருவாக்கி இருக்கிறது என்றுதான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் மூலம் நம்மால் அறிய முடிகின்றது. அவர்களை பொறுத்தமட்டில் தங்களுடைய உளவு பிரிவு மிக அதாவது பாதுகாப்பான ஒரு உளவு பிரிவாக இருக்கிறது என்பதுதான் பெரும்பாலானோருடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த உளவு பிரிவுக்குள்ளே நுழைந்து அவர்களுடைய அந்த ஆட்டங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஹிஸ்புல்லா அமைப்பை சார்ந்தவர்கள் மிக துல்லியமான ஒரு நகர்வை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் உண்மையிலே அமெரிக்காவை சிந்திக்க வைத்திருக்கிறது என்பதை விட ட்ரம்ப் அவர்கள் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை இது ஓட வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.